கனேடிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கெரி ஆனந்த் சங்கரிக்கு எதிராக அந்நாட்டின் அரசாங்கம் விசாரணையொன்றை ஆரம்பித்துள்ளது. கனடாவில் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் என கனேடிய அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ள ஒருவரது குடியுரிமை விண்ணப்பத்தை அங்கீகரிக்குமாறு அமைச்சர் கெரி ஆனந்த் சங்கரி கடிதம் அனுப்பியமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கனடிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிக்கும் கெரி ஆனந்த் சங்கரி செந்தூரன் செல்வகுமாரன் எனும் இளைஞருக்கு கனடிய குடியுரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கான பாராளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ லட்சணைகளுடன் கூடிய கடிதம் ஒன்றை கனடா எல்லை சேவைகள் நிறுவனத்திற்கு 2016 மற்றும் 2023 திகதியிட்டு அனுப்பியதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. செந்தூரன் செல்வகுமாரனின் LTTE அமைப்புடனான நீண்டகால தொடர்பினை மேற்கோள் காட்டி கனடிய குடிவரவு குடியகல்வு திணைக்களம் பலமுறை அவரது கோரிக்கையை நிராகரித்த போதிலும் மனிதாபிமானம் மற்றும் குடும்ப பிரிவினையை மேற்கோள் காட்டி கெரி ஆனந்த் சங்கரி அதனை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.